வாங்க இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் இப்போ நாளைக்கு செய்கிறீங்க, நாளைக்கு காலையில் செய்கிறீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரமே இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி போல் ரெடி பண்ணிங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு இதை கரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 6 hours ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம திருநெல்வேலியில் அல்வா வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கரைக்கிற போது அந்த பால் நல்லா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவில் இருக்க சக்கை இருக்கும், அதை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி வரும். இது வந்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம செய்யும்போது தண்ணி வத்திரும். இப்போ இதை வந்து நம்ம கரைச்சதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும், அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாலை இந்த மாதிரி ஜல்லடை இருந்தால் ஜல்லடையில் செய்யலாம். இல்லைன்னா நம்ம எதுனா காட்டன் துணி அந்த மாதிரி வச்சு கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அதில் தேவையில்லாத சக்கை இருக்கும், அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இது நமக்கு தேவையில்லை, இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இது நீங்கள் மொதல் நாள் ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையிலே இதை செஞ்சுருங்க. இல்லைன்னா ரொம்ப புளிச்சு போயிடும். ரொம்ப புளிச்சிட்டாலும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம வந்து திருநெல்வேலியில் தான் போய் அல்வா வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த அல்வா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அதே இதை நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன சக்கை கூட வரக்கூடாது. அந்த மாதிரி க்ளீனாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது அப்படியே இருக்கணும். இப்போ மறுநாள் காலையில் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அது மேலாப்பில் தண்ணி நிற்கும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை, அதனால் அந்த தண்ணி எடுத்துடலாம். அடியில் வந்து பால் அப்படியே தேங்கி நிற்கும். இங்கே பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சதில் எப்படி நிற்குதுன்ட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் வச்சு தான் நம்ம அல்வா கிண்ட போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். அல்வானாலே முந்திரி பருப்பு அதிகமாக இருக்கணும், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கரைச்சி வச்சா அந்த பாலை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சு பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதை வந்து கிண்ட கிண்ட சீக்கிரம் கட்டி ஆகிடும், அதனால் பொறுமையாக கிண்டிக்கிட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக கிண்டினதுக்கப்புறம்
இதுக்கு நான் வந்து 1 கப்பு மாவுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சீனி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி சீனி போட்டு கிண்டும்போது அது என்ன ஆகும்னா இலகிடும் மாவு. அதை கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டிகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டிக்கோங்க. அல்வாவுக்கு வந்து நெய்யும் அதிகமாக தேவைப்படும். அதனால் நெய் விட்டு தான் நம்ம கிண்ட போகிறோம். இப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம். தண்ணி சேர்க்காம அப்படியே நம்ம சீனியை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே டைமில் பக்கத்தில் இருக்க அல்வாவையும் பார்த்துக்கணும். பக்கத்தில் இருக்க சீனியை வந்து நம்ம பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அது வந்து சுகர் கேரமலாக ஆகும். இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டுருங்க. அதை இது கரெக்டாக நுர கட்டுற மாதிரி வரும். அந்த டைமில் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். இது செய்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ஆளாக இது 2 இது செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கலாம். இந்த சுகர் கேரமல் தான் நமக்கு அல்வாக்கு கலர் கொடுக்கறது. இதை வந்து ஒரு 3 தான் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டுங்க. இப்போ பாருங்கள், அல்வா கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டுங்க. கிண்ட கிண்ட அது நல்லா அல்வா பக்குவத்துக்கு வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. நல்லா சுருள வரணும். இந்த அல்வா நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா சுருள வரணும் அல்வா. இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். ஆனால் நம்ம இவ்வளோ டைம் ஆகுதுன்ட்டு நினைக்க தேவையில்லை. ஏன்னா அல்வா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இதுக்கு அல்வாக்கு வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாக நெய் விட்டு கிண்டிக்கிட்டு வரணும். பாருங்கள், நம்ம போட்டது 1 கப்பு மாவு தான். ஆனால் ஒரு 1/2 கிலோ அல்வா கிட்ட வந்திருக்கு நமக்கு. இப்போ இது அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.